கோல்டு நம்ம பார்த்தோம்னா, ஒரு 8,000லேருந்து ஆல் டைம் ஹை போச்சு. ஆனா, இப்போ திருப்பி அந்த சர்க்கிள்குள்ளேயே தான் இருக்கு. ஓவராலா கோல்ட் மார்க்கெட் எப்படி இருக்கு? இன்வெஸ்டர் இப்போ கோல்டு கன்சிடர் பண்ணலாமா சார்? ஆ இது இப்போ கோல்டு பீக்கு தான் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஒன்னொன்னுமே வந்து அ ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி ஆல்மோஸ்ட் லைக் 7,500 800 இருக்கும்போது, இது பீக்ல இருக்கு போடலாமான்னு எல்லாம் கேட்டாங்க. பட் அகைன் இங்க இன்னும் ஏறி இருக்கு. பட் இது நம்ம வந்து இந்த ஷார்ட் டெர்ம்ல பார்த்தோம்னா ஏறிக்கிட்டே இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ன்னு கோவிடுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் பிரேக்குன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. பட் நம்ம இந்த 5 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் பார்க்காம லாஸ்ட் 10 இயர்ஸோ, 15 இயர்ஸோ பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் லைக் சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் தான். 10% 11% ரிட்டர்ன்ஸ் தான். அதே 50, 60 வருஷம் பார்த்தாலும் அதேதான். இது வந்து ஏன் ஏறுதுன்னா, இந்தியாலயும் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து நெறைய ஆர்பிஐ வந்து கோல்டு வாங்கி வச்சிருக்காங்க. சேஃப் ஹேவன். அதே மாதிரி அக்ராஸ் த வேர்ல்ட் சைனாவும் நெறைய கோல்டு வந்து ரிசர்வ் வச்சிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க ரிசர்வ்ஸ. இந்த மாரி கண்டிஷன்ஸ் இது ஏன் பண்றாங்க அப்டின்னா, டாலருக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் கோல்டு தான் முன்னாடி இருந்தது. 70ஸ்க்கு முன்னாடி. ஸோ டாலர் வந்த பிறகு டாலரையும் வந்து ரிசர்வ்ஸ பை பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியாவோட டாலர் ரிசர்வ்ஸும் அப்பப்போ ஆர்பிஐ சொல்லிட்டு இருப்பாங்க. அ இப்போ டாலர் பிரச்சனை, அப்புறமா லிக்விடிட்டி பிரச்சனை, இந்த மாரி உக்ரைன், ரஷ்யா வாரு, அப்புறமா இந்த மாரி டாரிஃப் இஷ்யூஸ்லாம் வரும்போது, அத தாண்டி டாலருக்கு ஆல்டர்னேட்டிவா சைனா, இந்தியா, ரஷ்யாலாம் பேசிட்டு இருக்காங்கன்னும்போது, அந்த ஒரு அன்சர்டனிட்டி அரவுண்ட் டாலர்ஸ் வரும்போது கோல்டு போலாம் அப்படின்றது தான் இந்த மாரி மேஜர் கண்ட்ரீஸ் பண்றது. ஸோ அத தாண்டி கோல்டுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வேல்யூ இல்லன்னு தான் நெறைய பெரிய இன்வெஸ்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. வாரன் பஃபெட்டா இருக்கட்டும், இல்ல இன்னும் பெரிய இன்வெஸ்டர்ஸ் இன் யுஎஸ் அந்த மாரி பண்றவங்க. சில்வராவது நம்ம இப்போ சோலார்ல வந்து ஒரு இவ்வளோ இவ்வளோ கிராம்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த மாரி அக்ராஸ் ஈவி இண்டஸ்ட்ரியிலயும் கொஞ்சம் சில்வர் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆஸ் அ மெட்டல் கோல்டு வந்து யூசேஜ்ன்னு வேற எதுலயும் கிடையாது. இந்தியால வந்து பெர்சனல் யூசேஜா நம்ம வாங்கி அந்த காலத்துலேருந்து அது ஒரு ட்ரேடிங் மெக்கானிசமா யூஸ் பண்ணியிருந்தோம். அத தாண்டி ஜுவல்லரியா நெறைய பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதனால வேல்யூ ஏறுது. டிமாண்ட் வந்து இப்போ ஒன்ஸ் குறையுது அப்டின்னும் இன்னொன்னு கோல்ட் ரிசர்வ்ஸ் கம்மி அந்த ரீசன்ஸ்னால. பட் லாங் டெர்ம் ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது இப்போ பீக்ல இருக்கு. இங்கருந்து 20% போகுமா? இல்லன்னா இங்கருந்து ஒரு 10% ஏறுமானா, அது வந்து மேபி ஷார்ட் டெர்ம்ல ஏறலாம். பட் ஆனா கரெக்ஷன் ஆயி ஒரு லெவலுக்கு மேல போகாதுன்றது இப்போ நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அ ஈக்விட்டி கரெக்ஷன் ஆகும்போது கோல்டு ஏறும். அண்ட் இப்போ கோல்டு ஏறதுக்கு ரீசன் ட்ரம்ப் டாரிஃப் தான் மேஜர். ஸோ இது வந்து ரொம்ப நாளுக்கு போச்சுன்னா, என்டையர் யுஎஸ் ரிசெஷன்ல போய் மாட்டிக்கும். உலக அளவுலயும் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றது. ஏன்னா, எக்கனாமி அக்ராஸ் எக்கனாமிஸ் வந்து பிரச்சனை வரும் அப்படின்றது பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால இது இங்கருந்து ஒரு 10,000 இப்பவே ரீச் ஆகுமானா ஆகாது. ஃபியூச்சர்ல மேபி 1 ஆர் 2 இயர்ஸோ, 3 இயர்ஸ்லயோ 10,000 ரீச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் இம்மீடியட்டா இப்ப நான் வாங்கலாமான்னா, மேபி ஆஸ் அ இன்வெஸ்ட்மென்ட் ஆங்கிள்ல ஹோல்ட் பண்ணி நீங்க பொறுமையா ஈக்விட்டி பை பண்ணலாம். வேல்யூவேஷன் இப்ப அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்றோம். அ கோல்டு வந்து அதிகம். இன் ஸ்பைட் ஆஃப் தட் நான் வந்து ஜுவல்லரியா வாங்குறதுக்கு ஆசைப்படுறேன்னா, அது வேற விஷயம். உங்க வீட்ல வாங்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வேற. கல்யாணத்துக்குன்னா வேற. பட் ஆனா இன்வெஸ்ட்மென்ட் ஆங்கிள்ன்னு பார்க்கும்போது, இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பீக்ல இருக்கு. பீக்ல இருக்கிற ஒரு அசெட்ட போய் வாங்குறதுக்கு பதில், ஒரு நிலமா இருந்தா ஒரு அண்ணா நகர்ல வாங்குறதுக்கு பதில் நியர் பை சென்னை அப்படின்ட்டு ஒரு ஒரு ஏர்போர்ட் வருது. இல்ல ஒரு அட்ராக்டிவான பாயிண்ட்ல ஒரு இடம் வருதுன்னா, அங்க வாங்குறது தான் புத்திசாலித்தனம். அப்படி ஒரு அசெட் கிளாஸ்ன்னு பார்த்தோம்னா, ஈக்விட்டி வந்து இப்போ நல்லாவே கரெக்ஷனா இருக்கு. நீங்க அடுத்த ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணி உங்க இன்வெஸ்ட்மென்ட்ட ஈக்விட்டில பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் 2, 3 இயர்ஸ்ல ஈக்விட்டியோ கோல்ட விட ஈக்விட்டி வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்கும்னு சொல்லலாம். இப்படி அசெட் அலோகேஷன் நம்ம பார்க்கும்போது, ஒரு யங்ஸ்டர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு லாங் டெர்ம் இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு, அவங்களுக்கு நெறைய ஸ்மால் கேப் குடுக்குறோம். இந்த மாரி நெறைய அட்வைஸ் குடுக்குறோம். ஆனா, ஒருத்தர் 40 பிளஸ்ல இருக்காரு. இப்ப தான் அவரு புதுசா மார்க்கெட்குள்ள வராருன்னா, அவருக்கு என்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு சார்? அகைன் ப்ராடக்ட் வைஸ் அதேதான். நீங்க வந்து பட் ஆனா உங்க கோல்ஸ் என்ன? இப்ப நீங்க 20, 30 வயசுல நீங்க எந்த ப்ராடக்ட்ல வேணா ட்ரை பண்ணலாம். இன்னும் நெறைய அட்ராக்டிவான இன்வெஸ்ட்மென்ட் மாடல்ஸ்லாம் நெறைய கொண்டு வந்தாங்க. ஃபின்டெக் கம்பெனிஸ் வந்து இன்னோவேஷன் மூவிஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அது இல்லாம அ எஸ்எம்ஆர்18 ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் வந்திருக்கு. அதுல பண்ணலாம். பட் 40ன்னு கன்சிடர் பண்றோம் அப்டின்னா, உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன? இப்போதைக்கு உங்க லைஃப்ல வந்து 1 குழந்தையா, 2 குழந்தையான்னு தெரிஞ்சிருக்கும். வீடு வாங்கிட்டீங்களா? வாங்க போறீங்களா? அப்புறம் ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்களா? இல்லையா? நீங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாரா? இல்லையா? இந்த மாதிரி ஆஸ் அ ஃபேமிலி உங்களுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு இருப்பீங்க. இந்த சிச்சுவேஷன்ல பையனோ, பொண்ணோ வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்ல எப்போ காலேஜ் போக போறாங்க? கல்யாணத்துக்கு பொண்ணா இருந்தா என்ன சேர்த்து வைக்கணும்? இல்ல என்ன பண்ண பண்ண போறீங்க? அண்ட் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இல்ல ஆஸ் அ ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல யாராவது ஒருத்தர் வெளியில வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்டின்னா, இது எல்லாமே ஃபினான்ஷியல் கோல்ஸ். இதெல்லாம் ரைட் டவுன் பண்ணிட்டு,
இதுவரைக்கும் எதுவுமே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலன்னா, இப்போ வந்து உங்க இன்கம் ஓரளவுக்கு அதிகமா இருக்கும். 5 இயர்ஸ்க்கு முன்னாடிய விட இப்போ. அப்ப இப்போ வந்து உங்க லிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் கோல்ஸ்ல எது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம், பிரையாரிடைஸ் பண்ணிட்டு, பணம் வந்து எல்லா கோல்ஸ்க்குமே உங்களால அலோகேட் பண்ண முடியும்னா, உங்க டைம் பீரியடுக்கு ஏத்த மாரி மோர் தென் உங்க ரிட்டயர்மென்ட் வந்து பை 60 ஒரு 20 வருஷம், அட்லீஸ்ட் ஒரு 15+ இயர்ஸ் இருக்கு அப்படின்னும்போது தாராளமா பியூர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் போகலாம். உங்க பசங்க வந்து இன்னொரு 10 இயர்ஸ்ல வந்து காலேஜ் போக போறாங்க அப்படின்னா, அதுக்குமே பியூர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். பட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள வீடு வாங்க போறேன், இல்லன்னா வந்து ஒரு காரோ, பைக்கோ மாத்தணும், ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் போகலாம். ஸோ அந்த டைம் பீரியடுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு, கோல வந்து கிளாரிட்டியோட இனிமேல் ஒர்க் அவுட் பண்றது நல்லது. 40+ல இருக்கும்போது. இதுவரைக்கும் நீங்க வந்து நான் இந்த பாலிசி எடுத்துட்டேன், இங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன், இந்த இடம் வாங்கி போட்டேன் அப்படின்னா, டைம் டூ கன்சாலிடேட்ன்னு சொல்வேன். கன்சாலிடேட் பண்ணிட்டு, அ வீடு வாங்குறது பிரையாரிட்டியா, இல்ல ரிட்டயர்மென்ட் பிரையாரிட்டியா? வீடு வாங்கிட்டா உங்கள நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் வீடு லோனுக்கே போகும். அப்ப வந்து சிங்கிள் இன்கம்னா என்ன பிளான் பண்ணணும்? ஏன்னா, இப்ப நம்ம சொல்றது எல்லாமே வந்து உட்கார்ந்து ஆஸ் எ ஃபேமிலி சிங்கிள் இன்கமா, டபுள் இன்கமா, பசங்க எத்தன, அப்புறமா எங்க இருக்கீங்க? இப்ப சில பேர் வந்து நேட்டிவ்ல இருப்பாங்க, பெங்களூரோ, சென்னையிலோ ஒர்க் பண்ணுவாங்க. வீடு எங்க வாங்குறதுன்னு ஒரு கன்ஃப்யூஷன். ஸோ வீடு வாங்குறத தள்ளி போடலாம். அவசரப்பட்டு வீடு வேணும், டாக்ஸேஷன் அப்படி இப்படின்னு வாங்கிட்டு, அதுக்கப்புறமா நான் நேட்டிவ் போறேன், இல்லன்னா வேற ஊருக்கோ, வேற நாட்டுக்கோ போறேன்னு நெறைய ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இப்போ நம்ம பெங்களூர், சென்னையிலேருந்து யுஎஸ் போலாம், இல்ல எங்க வேணா போலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு ஒரு வீடு வாங்கி இஎம்ஐல மாட்டிக்கிறத விட, பொறுமையா யோசிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க கண்டிப்பா பண்ணவே கூடாத ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் என்னலாம் சார்? அவசரப்பட்டு வீடு வாங்குறது மேஜரா சொல்லுவேன். ஸோ 30ஸ்ல நெறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு இருக்காங்க. இப்ப 2 பேருமே இப்ப நெறைய பேர் ஒர்க் பண்றாங்க. ஆஸ் எ கப்பிள்ன்னு பார்த்தோம்னா, அ குழந்தை இருக்கு, நான் வீடு வாங்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு அவசரப்பட்டு. இன்னொன்னு பெங்களூர் மாரியான சிட்டியோ, சென்னையிலயோ பார்த்தீங்கன்னா, அ வாடகை வந்து அதிகமாயிருச்சு. ரெண்டல் அதிகமாயிருச்சு. ஸோ சில சமயம் 40, 50,000க்கு போகுது. 3 பிஹெச்கேன்னா கண்டிப்பா 30,000-50,000 சென்னை அண்ட் பெங்களூர்ல. இதுக்கு நான் இஎம்ஐ கட்டுறேன்னு போயிட்டு, உங்க பெரிய பணத்த லாக் பண்றீங்க. நீங்க 50,000 பெங்களூர்லயே வந்து நீங்க ரென்ட் குடுத்தாலும் சரி, சென்னையா இருந்தாலும் சரி, மைக்ரேட் பண்றது ஈஸி. நீங்க நேட்டிவ் போறீங்க, இல்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணலாம், ஒருத்தர் குயிட் பண்ணிக்கலாம், இல்ல ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னா, உங்களோட கமிட்மெண்ட் கம்மி. பட் ஆனா நீங்க ஒரு ரூ. 50,000 வீடு ரென்டல்ல இருக்கேன், அது இஎம்ஐ கட்டிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு 30,000, 40,000 குறைவு இல்லாம தான் நீங்க போய் ஒரு லாக் ஆவீங்க. ஒரு லோன் எடுக்கும்போது. ஸோ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து விட்டுட்டு போணும். அப்படி இல்லன்னா அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க. நீங்க யுஎஸ் போறீங்க, இல்லன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ண ஒர்க் வைஸ் போறீங்க அப்படின்னும்போது, அது ஒரு டெட் அசெட்டா மாறிடும். நீங்க வாடகை குடுத்து கரெக்ட்டா வாங்குறதா இருக்கட்டும், இல்ல அது மெயின்டனன்ஸா இருக்கட்டும், அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். அண்ட் அகைன் நாம திருப்பி இதே இடத்துக்கு வருவோமான்னும் தெரியாம நெறைய பேர் வந்து போற இடத்துலயும் ஒரு வீடு வாங்கணுன்ற மென்டாலிட்டி வந்துரும். நம்ம ஆஸ் அன் இண்டியன். ஸோ அதனால நம்ம வந்து அவசரப்பட்டு 30ஸ்ல உடனே போய் நான் வீடு வாங்குறேன். இன்னொன்னு 30ஸ்ல உங்க இன்கம் வந்து அ மினிமம் 1,00,000 பிளஸ் இருக்கு ஆஸ் எ ஃபேமிலி இன்கம்னா, இன்னொரு 5 வருஷத்துல கண்டிப்பா அதிகமாகும். ஒரு 2,00,000 போலாம். இல்ல அதிகமா கூட போலாம். அப்போ அவசரப்பட்டு இப்பவே வீடு வாங்கி மத்த இன்வெஸ்ட்மென்ட் சாய்ஸஸ்லாம் பாதிக்கிற அளவுக்கு பண்ணிக்காதீங்க. உங்களோட பசங்க ஒரு குழந்தை பொறந்திருக்கு அப்பன்னா சைல்டு எஜுகேஷன் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். இல்ல ட்ராவல்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான இன்னும் உங்க கரியர் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அதுக்கு நீங்க பணம் அலோகேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பணம் வந்து வீடுக்காகன்னு கூட நீங்க சேர்த்து வைங்க. 5 இயர்ஸ்லயோ, 10 இயர்ஸ்லயோ கார்பஸ் அதிகமாகும். அப்போ வந்து ஈஸியாவே டவுன் பேமெண்ட் பே பண்ணிட்டு உங்களால வாங்க முடியும். வீடு வாங்க வேணான்னு சொல்லல. 30 வயசுலயே வாங்கிட்டா, அடுத்த ஒரு 5, 10 இயர்ஸ்ல கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிட்டு 40 வயசுல இன்னொரு வீடு வாங்கலான்னு ஒரு மைண்ட் செட் வந்துரும். ரிட்டயர்மென்ட்க்காகன்னு. ஸோ அந்த மாதிரி போகாம, ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் பொறுமையா பிளான் பண்ணிட்டு, எங்க இருக்க போறேன்? ஏன்னா நம்ம ரிட்டயர் ஆக போறது வந்து இதே சிட்டில இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பொறுமையா யோசிச்சீங்கன்னா, லைஃப் வந்து என்ஜாயும் பண்ணலாம். ஒர்க் லைஃப் பேலன்ஸும் இருக்கும். எல்லாமே யோசிக்கலாம். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.